ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பெருமகா சபைதனை வணங்கி பேராற்றலாய் அமர்ந்த கணங்களை வணங்கி ஒட்டுமொத்த ஆற்றலாய் அமர்ந்த சிவத்தை வணங்கி அரும்பெரும் சபையை வடிவமைத்து அமர்ந்த அகத்தியத்தை வணங்கி அகத்திய மகரிஷியை வணங்கி ஆசானை வணங்கி ஒட்டுமொத்த உயர் கணங்களை எல்லாம் வணங்கி உயர் சபையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான விஸ்வாமித்திர மகரிஷியும் சிவவன சித்தர்களை எல்லாம் வணங்கி பல்லவதேய நூலிலே இருந்து அகத்தியத்தின் திருப்பாதம் வணங்கி விஸ்வாமித்திர மகரிஷியை அற்புதமாக வர இருக்கின்ற பங்குனி உத்திர திருநாளில் நடைபெற இருக்கின்ற இறை விழா கோலந்தனை, திருவிழா கோலந்தனை, இறை மன விழா கோலந்தனை இறையிறந்து இறைச்சல் எழுகின்ற இறைமகா சபையிலே இறை திருமண விழாதனை நிகழ்த்திட அருளாசி செய்கின்ற அற்புத கணங்களே, ஒட்டுமொத்த கணங்களின் உருவாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் இணை இருக்க துணை இருக்க அகத்தியத்தை உடன் வைத்து அமர்ந்து ஆசி உரைக்க காத்திருக்கின்ற விஸ்வாமித்திர மகரிஷியே, நல்விழாவை, மணவிழாவை, திருவிழாவை, மணமகிழ் விழாவை, இறைமகிழ் விழாவை, இறை விழாவை சித்த பெருமக்கள் இணைந்து நடத்தும் அற்புத விழாதனை தேவர்களும் சித்தர்களும் பங்கேற்க அற்புதமாக நடைபெறுகின்ற உயர் விழாவின் பூஜை நிகழ்வுதனை வழிமுறைதனை அற்புதமாக வழிபாட்டு முறைதனை அருள பேராற்றல் கொண்ட பெருமகா ரூபனாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் அற்புதமாக அனுசரண அனுகிரக நிலையிலே அவருடன் அமர்ந்து அவரை இணையாக துணையாக வைத்து அமர்ந்து ஆசி உரைக்கின்ற பெருமுனியே, ராஜரிஷியே, வருக அருள்க என திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி வரவேற்கும். விஸ்வமித்ராய நமோ நமக. அருள்மகா பிரபஞ்ச வாழை சித்த சபையை தன் ஞானத்தால், தன் இயக்கத்தால், தன் உயிரால், தன் நினைவலைகளால் தனக்குள்ளே செதுக்கியதனை சிவன் அருளாலும் சிவபெருமானின் சிவத்தின் அருளாலும் சிவத்தின் அருளாலும் தனக்குள்ளே செதுக்கிய சபையை அகத்திய பெருமானின் அருள் ஆசியாலும் ஆசையாலும் அவருக்காக ஈன்றெடுத்து கரங்களிலே கொடுத்த அகத்திய பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையின் ஆசான் வாழை சித்தரை வணங்கி இச்சபையின் நிகழ்வுகள் எல்லாம் எம் மூளைகளில் இருந்து நிகழும் ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வையும் தன் இயக்கத்திற்குள்ளே தன் நினைவலைகளில் சிறு பிறழல் கூட வராமல் தன் இயக்கத்தாலே நிகழப்பெற வைத்துக் கொண்டிருக்கும் சபை மெய்ஞான குருவான எனது பரமகுருவான பிரபஞ்சத்திற்கே குருவான ஏன் சிவபெருமானின் ஸ்வரூபத்தையே தனக்குள்ளே வைத்து நிற்கும் பிரபஞ்சமகா குருவான அகத்திய பெருமானின் திருவடியில் பணிந்து தொட்டு வணங்கி வந்தமர்ந்தேன். விஸ்வாமித்ரன். விஸ்வமித்ராய நமோ நமக. பங்குனி உத்திர பெருவிழா பிரபஞ்ச மகா சித்த சபையிலே ஒவ்வொரு வருடமும் சூட்சமமாக நடந்து கொண்டிருக்கும் பல விழாக்கள் இப்பொழுது இயல்பு நிலைக்கு வரப்பெற்று கொண்டிருக்கிறது, வரமாக பெற்று கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். எதற்காக இந்நிகழ்வுகள் எல்லாம் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையிலே வந்து நிகழ்வுகளாக நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதின் மெய்ஞான பொருள் கலியுக மாற்றம் என்ற பொருளை தாண்டி மெய் ஞானத்தை தனது சீடர்களுக்கு வளர்க்க வேண்டும், வார்த்தெடுத்த சீடர்கள் மெய் ஞானத்தை அறிய வேண்டும் என்பதை அகத்திய பெருமான் தன் அகத்தில் இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற முடிவினை ஏற்றதால் இன்று நாங்கள் எல்லாம் வாழை சித்தருடன் சேர்ந்தும் அவரின் உயர்மட்ட சீடர்களுடன் சேர்ந்தும் இவ்விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் நான் வருவதற்கு முன்பே இங்கு வந்து அமர்ந்த பாம்பாட்டியும் அவர்களின் பணிகளை எல்லாம்
முதல் பணியாக வாழை சித்த சபையை நோக்கி நின்று வருபவர்களையெல்லாம் சரி செய்தும் அவர்களுக்கெல்லாம் நிதர்சனமாக அனைத்தையும் காண்பிப்பதிலும் எனது நண்பனான பாம்பாட்டியின் பங்கும் பெரும் பங்கு. நான் வந்து இங்கு நின்று அமர்ந்து அனைத்தையும் பெறுவதற்கு காரணமும் பாம்பாட்டியும் அகத்திய பெருமானும் தான். அதில் எவ்வித சிறிது கடுகளவும் எனக்கு சந்தேகம் இல்லை என்பதையும் இந்நேரத்திலே உணர்த்தி எனக்காக ஒரு சிறு இடத்தை ஒதுக்கி தந்தமைக்காக வாழை சித்தரையும் எனது குருவான அகத்திய பெருமானையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதையெல்லாம் எதற்காக இப்பொழுது கூறிக்கொண்டு இருக்கிறேன் என்றால், இனி நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் எல்லாம் அவரவர் பிரபஞ்சத்திலே காண வேண்டும் என்று அவரவர் நினைவுகளிலே அவரவர் ஏந்தி நின்ற நிகழ்வுகள் தான் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையில் நடந்தேறப் போகிறது என்பதும் உண்மையான சம்பவங்கள் தான் இனி அவர்கள் காணப் போகிறார்கள் என்பதிலும் ஐயமில்லை. சூட்சமமாக நடந்தேறிக் கொண்டிருக்கும் பல விழாக்கள் இன்று நிதர்சனமாக சீடர்கள் கண்டுகளித்து பிறகு அவற்றையெல்லாம் மெய்ஞானமாக மாற்றி தனக்குள்ளே ஏந்தி இல்லங்களிற்கு அச்சக்திகளை எல்லாம் எடுத்து செல்லும் நிலைகள் இப்பொழுது பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையில் அருளப்படுகிறது. அவ்வாறு அளிக்கப்படும் சக்திகளில் சிவனும் சக்தியும் ஒன்றுற கலந்து அனைத்துமே ஜோதி ரூபம், மெய்ஞான ரூபம், சிலையில் வடித்தமைக்கு நின்று வணங்கி நின்றுதான் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதில்லை. வள்ளலார் கூறியதைப் போல் ஜோதி ரூபமாகவும் அருளை பெறலாம் என்பதின் உட்கட்ட ரகசியமான சூட்சம நிலைகளைத்தான் இந்த பங்குனி உத்தர திருவிழாவிலே சிவனும் சக்தியும் ஒன்றுற இணைந்து நிற்கும் ரூபத்தையும் நாராயண பெருமான் அவர்களின் ஒன்றே இவர்கள் இருவரும் என்பதை உணர்த்தும் ரூபமாக திருமணம் செய்து வைக்கும் சூட்சம ரூபமும் அனைவரும் பிரபஞ்ச மகா சித்த சபையிலே வந்து அமர்ந்து கண்கூடாக மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் காணவிருக்கிறார்கள் என்பதையும் இந்நேரத்திலே அகத்திய பெருமானின் திருவடியை தொட்டு அனைவருக்கும் உரைக்கிறேன். விஸ்வாமித்திரன், ஏன் இந்நிகழ்வு, எவ்வாறு இந்நிகழ்வு, எதற்காக இந்நிகழ்வு? பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையின் நிகழ்வுகள் எல்லாம் பெரும் நிதி நிலைமையை நோக்கியே நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்களும் அறிவோம். இருப்பினும் இவற்றை எல்லாம் தனக்கென்று எதையும் காணாமல் பிறருக்காக காணும் வாழை சித்தன் இருக்கிறான் என்ற ஒரே நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் அவரின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. எதற்காக வாழை சித்தன் என்று அனைவரும் கூறிக்கொண்டு இருக்கிறோம் என்றால், எவருக்கு வரும் இம்மனம்? தனக்கென்றே ஒன்று வேண்டாம், பிறருக்காகவே அனைத்தும் என்ற மனம் எவருக்கு வரும்? அவன் கடவுள், வந்தவன் கடவுள், ஏற்று நின்றவன் சிவஸ்வரூபம். இதில் எவருக்கும் ஐயம் வேண்டாம். அவ்வாறு நிற்கும் சிவஸ்வரூபமே வாழை சித்தர். அவ்வாறு இருக்கையிலே இப்பெருவிழா பங்குனி உத்தர பெருவிழாவானது ஒரு முழுமதி நாளிலே, அன்று முழுமதி நாட்களிலே இருக்கும் நிரம்ப பெரிய விழாக்களிலே பங்குனி உத்தர பெருவிழாவும் ஒன்று. அன்று சிவபெருமானுக்கும் சக்தி தாயாருக்கும் நடக்கவிருக்கும் திருமணம், முருகப்பெருமானுக்கும் தேவசேனாவுக்கும் நடக்கவிருக்கும் திருமணம், ராமனுக்கும் சீதைக்கும் நடக்கவிருக்கும் திருமணம், ஏன் சபரிவாசன் சபரிமலையில் நம்மை எல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஐயப்பன் பிறந்த தினமும் பங்குனி உத்தரமே. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு தினம் நம் சீடர்களுக்கு அனைத்து அருளையும் ஒன்றுறப் பெற்று அனைவரின் தரிசனத்தோடும் அனைத்தையும் கலந்து அவர்களுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று அகத்திய பெருமான் மனதிலே நினைத்ததை சிவபெருமான் அருளி இன்று நமது பிரபஞ்ச மகா வாழை சித்த சபையிலே இத்திருமணமானது நிகழப் போகிறது என்பதும் நிதர்சன உண்மை. அகத்திய பெருமானின் பாதத்தை தொட்டு அதற்கான வழிமுறைகளை, பூஜை முறைகளை விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன்.
அன்று முழுமதி நாள் அன்று கோபூஜையானது மாலை 5:30 மணிக்கு மேல் தொடங்கும். காலையில் நடக்கவிருக்கும் பூஜைகள் எல்லாம் மாலை நடைபெறும். எவ்வாறென்றால் மாலை 5:30 மணிக்கு கோபூஜை தொடங்கும். கோபூஜை முடிந்தவுடன் எப்பொழுதும் போல் அபிடேக நிகழ்வுகள் நடந்தேறி அனைவருக்குமான பால் அபிஷேகம், அனைத்து வகையான அபிஷேக நிகழ்வுகளும், அரளி மலர்கள் மாலைகள் சூழ, துளசி மாலைகள்